வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/7/2025 ஆடி 3 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வார்த்தை, மதிப்பு, மரியாதை, அனுகூலம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் தொட்ட காரியங்கள் எல்லாம் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் முதலீடுகளும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத பணவரவு லாபமான சூழ்நிலையும் அனுகூலத்தை தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய சூழ்நிலை. இடமாற்றங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உறவு தொழில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். முதலீடுகளுக்கெல்லாம் குறைவு இருக்காது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும் தர்க்கம் செய்வதோ கோபப்படுவதோ எல்லா விதத்திலும் நஷ்டங்கள் உங்களுக்கு தான். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். யோகத்தினுடைய அனுகூலங்கள் கிடைப்பதற்கு நீங்கள் விட்டு கொடுத்து முயற்சி எடுத்து 3 குரங்கு பொம்மையை போல் இல்லை என்றால் எல்லாமே சிக்கல். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். முதலீடுகளில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயத்திலெல்லாம் ஏற்றம் நிச்சயமாக ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது ஜென்மத்தில் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அண்டை அயலார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் பெரும் சிக்கலையோ பெரும் கஷ்டத்தையோ ஏற்படுத்தும். உத்தியோக நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பாராட்டப்படக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். கண்டிப்பாக இரவு வரைக்கும் தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். எதையாவது வைத்து ரொம்ப அடிக்கடிக்கு கோபம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஏற்படும். உடற்பயிற்சி செய்யாத தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற பதட்டம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையிலோ தேவையற்ற விஷயத்திலோ ஈடுபடுவது வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நிம்மதியான சூழ்நிலையும் கனிந்து வரும். வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.